ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கம்பு தோசை எப்படி நல்லா சூப்பரா டேஸ்டியா மொறுமொறுன்னு செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது வந்துட்டு டயட்ல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்ல சத்தான தோசைங்க. இது வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து வீடியோல வரல. அதே கப்புல 1.5 கப்பு கம்பு சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து அதே கப்பில் 1/2 கப்லேருந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்திட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதான். இதை வந்து நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு 3 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சு 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ தேவையான உப்பும் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து இப்படி பார்க்குறப்போ நேரம் இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு ஆட்டணும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வலிச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், மாவு வந்து பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இதை வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் மட்டும் வெளியில் வச்சுக்குவோம். நம்ம ரொம்ப நேரம் புளிச்சா அப்புறம் ரொம்ப தோசை புளிப்போட வந்துடும். 3 மணி நேரம் மட்டும் வெளியில் வச்சா போதும். அப்புறமா ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். மாவு வந்து நான் 3 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ காலையில் தான் தோசை ஊற்றுறதுக்கு எடுத்து கலக்கி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம இந்த கம்பு மாவை ஊற்றி தோசை ஊற்றிக்குவோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் பரட்டி விட்டுக்கலாம். தோசை நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கிடுவோம். இப்போ இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்குவோம். பாருங்கள், நம்மளோட கம்பு தோசை நல்லா சூப்பராக மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுப்போம். நம்ம கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல டயட் ஃபுட்டும் கூட. சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நான் சொன்ன ரேஷியோவில் நீங்களும் அரைச்சி இதே மாதிரியே தோசை விட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.